சோதனையை தொடர்ந்து வழக்கறிஞர்களுடன் அமைச்சர் துரைமுருகன் அவசர ஆலோசனையில் ஈடுபடுகிறார். சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் துரைமுருகன் ஆலோசனை மேற்கொள்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். வேலூரில் அமைச்சர் துரைமுருகன் வீடு உள்ளிட்ட 2 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இடி சோதனையை தொடர்ந்து வழக்கறிஞர்களுடன் அமைச்சர் துரைமுருகன் அவசர ஆலோசனையில் ஈடுபடுகிறார். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சிவகுமார் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவகுமார், வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. அதாவது அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் இல்லம் சென்னை கோட்டூர்புரத்தில் இருக்கிறது. இந்த இல்லத்துல தற்பொழுது துரைமுருகன் அவர்கள் அவருடைய வழக்கறிஞருடன் ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இதற்கு காரணம் என்னவென்றால், வேலூர் மாவட்டத்துல அமைச்சர் துரைமுருகனுக்கு சொந்தமான 5க்கும் மேற்பட்ட இடங்கள்ல தற்பொழுது அமலாக்கத்துறை சோதனையானது நடைபெற்று வருகிறது. இந்த சோதனை தற்போது நடைபெறக்கூடிய நிலையில அமைச்சர் துரைமுருகன் அவருடைய இந்த சோதனை தொடர்பாக அவருடைய வழக்கறிஞரோடு ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டு வரார். இந்த சோதனைக்கான காரணம் என்னவென்றால், 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் பட்சத்துல 2019 வேலூர் நாடாளுமன்ற தேர்தலில் அமைச்சர் துரைமுருகனுடைய மகனான கதிரானந்த் போட்டியிடுகிறார். அந்த தொகுதியில் மட்டும் 2019 நாடாளுமன்ற தேர்தலானது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் 2019 அந்த பணப்பட்டுவாடா செய்வதற்காக கதிரானந்த் அதாவது தேர்தல் ஆணையம் பணப்பட்டுவாடா இருந்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில அந்த டைம்ல அந்த தேர்தல் ஆணையம் அந்த தேர்தலை புறக்கணிக்குது. இந்த பணப்பட்டுவாடா விவகாரத்துல சுமார் 11.5 கோடி ரூபாய் பணம் பதுக்கி இருப்பது கண்டறியப்பட்டு அந்த நேரத்துல அந்த தேர்தல் புறக்கணிக்கப்பட்டது. அதற்கு பிறகு மீண்டும் தேர்தல் நடைபெற்று அதுல கதிரானந்தன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இதன் அடிப்படையில அந்த பதுக்கியிருந்த 11.5 கோடி ரூபாய் தொடர்பாக தற்பொழுது இந்த இடி ரைடானது இது சம்பந்தமாக தற்பொழுது அவருக்கு சொந்தமான பகுதிகளில் ரைடானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்று காலை முதலே துரைமுருகன் மற்றும் துரைமுருகன் அவர்களுக்கு சொந்தமான 5க்கும் மேற்பட்ட இடங்கள்ல அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வரக்கூடிய நிலையில தற்பொழுது சென்னையில அவருடைய வீட்டுல எந்தவித அமலாக்கத்துறையும் சோதனையும் ஈடுபடுத்தல. இருந்தாலும் கூட இந்த சென்னையில அமைச்சர் துரைமுருகன் தங்கியிருக்கிறார். கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இல்லத்துல அமைச்சர் துரைமுருகன் தங்கியிருக்கிறார். இந்த இல்லத்திற்கு சற்று நேரத்திற்கு முன்பாக அவரை சார்ந்த வழக்கறிஞர்கள் தற்போது வந்திருக்கிறாங்க. இது சம்பந்தமா குறிப்பா இந்த அமலாக்கத்துறையினுடைய சோதனை தொடர்பாக அமைச்சர் துரைமுருகனுடன் இந்த வழக்கறிஞர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டு வர்றாங்க. குறிப்பா இந்த விவகாரம் குறித்து இதுல ஏதும் அரசியல் கலப்பு எதுவும் இருக்கிறதா, யாராவது ஏதாவது ஒரு நோக்கத்தின் அடிப்படையில இந்த ஒரு இடி ரைடை இயங்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற அடிப்படையில் இந்த ஆலோசனை துரைமுருகன் அமைச்சர் துரைமுருகனோட ஒரு வழக்கறிஞர்கள்ட்ட பேசிட்டு இருக்காரு. சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று ஒரு தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் பிறகு அமைச்சர் ஒருவேளை செய்தியாளர்களை சந்திக்கும் பட்சத்துல இதோடைய இந்த அமலாக்கத்துறை சோதனையுடைய முகாந்திரம் என்ன என்பது தெரிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதன் அடிப்படையில அமைச்சர் துரைமுருகன் இந்த அமலாக்கத்துறை சோதனை தொடர்பாக அவருடைய வழக்கறிஞருடன் ஒரு ஆலோசனையை ஈடுபடுத்தி வர்றார். விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.